பாஜகவினர் தான் இந்த ரெட்ரோ படத்திலாம் ஓட விட மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு தப்பான விஷயத்த செஞ்சிருக்கீங்க. பெரும்பான்மையா இருக்கிற மக்களோட மனசை புண்படுத்திருக்கீங்க. சரியா? முதல்ல இவர் எடுத்த அந்த ஜெய்பீம் படமாகட்டும், அதுல அந்த குறியீடு வச்சது, இந்துக்களை புண்படுத்தினது, நீங்க யாரை திருப்திப்படுத்துறதுக்கு யாரை காயப்படுத்துறீங்க? அவங்க மனைவி உட்காந்துக்கிட்டு இந்த காசை கோவிலுக்கு போடுற காசை நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம், இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சினிமா தேட்டரில் போய் உங்களுக்கு அந்த டிக்கெட் எடுக்கிற காசுக்கு நாங்கள் ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு பணத்தை கட்டலாம். படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கோயிலாக போகிறாங்க, குருவாயூர் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஜோதிகா தானே சொன்னீங்க, நான் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கே போகலை, நான் வந்துட்டேன் அப்படின்னீங்கல்ல. இப்போ ஏன் கோயிலாக போகிறீங்க? பட்டமான வெறுப்பு மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அது முதல் காரணம். அந்த வெறுப்பும் தாண்டி நீங்கள் உண்மையாலுமே ஒரு நல்ல படத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை யாராலையும் ரிவ்யூ சொல்கிறதுனாலலாம் அந்த படம் என்ன ஆகாது, ஓடாமல் நிற்காது. நீங்கள் உச்சபட்ச ஆணவத்திலையும் மமதியிலையும் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் நடித்தோம்னா நாங்கள் தமிழ் சினிமாவோட வரலாற்றையே மாட்டிடுவோம், கங்குவான ஒரு படத்தை எடுத்துருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், அநியாயங்க. எவ்வளோ ஒரு உலகத்தரமான படத்தை எங்கள் வீட்டுக்காரர் எடுத்திருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்பயே நாங்கள் இவங்களை அம்பலப்படுத்துகிறோம், பார்த்துக்கோங்க படம் ரிலீஸ் ஆக போகுது, கோயிலாக கிளம்புறாங்க, படம் வரட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நாங்க கேட்கறது, உங்களோட படம் இத்தனை தோல்வி ஆகுதுல்ல, அப்ப கூட நீங்க என்ன சொல்லணும், நாங்க ஏதோ ஒரு வகையில உங்களை புண்படுத்தியிருக்கோம், நாங்க ஏதோ பேசின வார்த்தைகள் தப்பா இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க சொல்ல முடியாது உங்களால. நீங்க மன்னிப்பு கேட்பீங்க எல்லாரும், இல்ல இந்துக்களை நாங்க அப்படி பேசினது தப்பு, நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு சூர்யால இருந்து திமுக இருக்க எல்லாரும் கேட்பாங்க. அவங்க ஸ்கூல்லாம் ஹிந்தி நடத்திப்பாங்க, டாஸ்மாகே நாங்கள் மூடுவோம், இளம் விதவைகள் அதிகம் இருக்காங்கம்பாங்க, அவங்களே சாராயெல்லாம் நடத்திப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் நீட் எக்ஸாமுக்கு எதிராக பேசுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே போய் நீட் எழுதுனா தான் அங்கே மருத்துவர்கள் ஆக முடியும். நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்போ எங்களோட கலாச்சாரம் முக்கியம், எங்களுக்கு பண்பாடு முக்கியம், தாலியை பெண்கள் போட்டிருக்கணும், தாலியை கழட்டுன்னு சொல்கிறது தப்புன்னு. நீங்கள் மேடை ஏறி தாலி அறுப்பு போராட்டம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஏன்ப்பா தாலியை கழட்டும் எப்படி குதிக்கிறீங்க? நீங்கள் மேடை ஏறி தாலி அறுப்பு போராட்டம் பண்ணுறீங்க, நீட் எக்ஸாமில் வெளியே கழட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் இவங்க ரெட்டை கேம் ஆடுறாங்கன்னு பாருங்கள். பூணூலை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்களாம். பூணூலை அறுப்போன்னு சொல்லிட்டு போய் எத்தனை பேரோட பூணூலை அறுத்து மூட்டை மூட்டையாக கட்டி அனுப்புனீங்க ஈவேராக்கு? அப்போ எப்படி இப்போ திடீர்னு பூணூல் மேலே உங்களுக்கு பாசம் வந்துருச்சா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கங்க. மேம், இந்த பாஜகவினர் தான் இந்த மாதிரி ரெட்ரோ படத்திலாம் ஓட விட மாட்டேங்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் சூர்யாவை வம்புக்கு இழுத்து நீ திமுகவுக்கு மட்டும் ஆதரவாக இருக்க அப்படின்ற மாதிரி பேசி படத்தை ஓட விடாமல் பண்ணுறதா பேச்சுக்கள் அடிபடுதே மேம், அது ரியாலிட்டியா? இல்லைதா? கொஞ்சம் நியாயம் இருக்கா உங்களுக்கு? நாங்கள் என்ன பிஜேபிக்காரங்களாம் போயிட்டு ஒவ்வொரு தேட்டர் வாசலாக போய் நின்றுட்டு யாரும் உள்ளே போகாதீங்க, உள்ளே போக தடுத்துடுங்க. ஏங்க, நீங்கள் படம் நல்லா எடுத்தீங்கன்னா படம் ஓட போகுது, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு தப்பான விஷயத்த செஞ்சுருக்கீங்க. பெரும்பான்மையாக இருக்கிற மக்களோட மனசை புண்படுத்தியிருக்கீங்க. சரியா? முதல்ல இவர் எடுத்த அந்த ஜெய்பீம் படமாகட்டும், அதில் அந்த குறியீடு வச்சது, இந்துக்களை புண்படுத்தினது, அடுத்தது சூரரை போட்டுன்னு ஒரு படம் எடுத்து அந்த கதைப்படி நீங்கள் ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கிறீங்க. அந்த உண்மையான கதையில் அவர் ஒரு பிராமணர், ஒரு நல்ல ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். அதை நீங்கள் ஏன் ஒரு கருப்பு சட்டை போட்ட ஒரு பெரியாரிஸ்டாக காட்டிக்கிட்டு நீங்கள் யாரை திருப்திப்படுத்துறதுக்கு யாரை காயப்படுத்துறீங்க? அஜித் அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவார்ல, யாரையாவது ஒருத்தரை உயர்த்தி பிடிக்கணும்னா இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? அவ்வளோதான். நீங்கள் உங்களுக்கு அவங்களை உயர்த்தணும்னா நீங்கள் உயர்த்தி பேசிட்டு போங்க. அதுக்காக நீங்கள் இந்துக்களை மட்டம் தட்டணும், கேவலப்படுத்தணும், அவங்க மனைவி உட்காந்துக்கிட்டு இந்த காசை கோவிலுக்கு போடுற காசை நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கலாம், இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்கல்ல. அப்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சினிமா தேட்டரில் போய் உங்களுக்கு அந்த டிக்கெட் எடுக்கிற காசுக்கு நாங்கள் ஒரு ஆதரவற்ற ஒரு இல்லத்துக்கு பணத்தை கட்டலாம், போயிட்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு பணம் கட்டலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபேமிலியோட ஒரு சினிமாவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 2000 3000 ரூபா ஆகும் செலவு. அந்த 3000 ரூபாயை கொண்டு ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கோ ஒரு முதியோர் இல்லத்துக்கோ கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, அங்கே இருக்க அத்தனை பேத்துக்குமே நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு ஒரு நாள் உணவு. அது அப்போ அது பெரிய விஷயம் தானே? நீங்கள் தானே சொல்கிறீங்க, நீங்கள் தான் மிகப்பெரிய சமூக சேவைகளாக இருக்கீங்க. அப்போது நீங்கள் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஒரு ஒரு நிர்தாட்சண்யமாக நீங்கள் அவமானப்படுத்திட்டு ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் திமுகவோட ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் அவங்க ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க திமுக காரங்கன்னா, கரெக்டாக எலெக்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கோயிலாக கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கோயிலாக போகிறது, பூஜை பண்ணுறது, விபூதியை பூசுறது எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ உடனே சூர்யாவை என்ன பண்ணுறாரு, வாங்கடா அதே இதை நம்மளும் கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு கோயிலாக போகிறாங்க, குருவாயூர் போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க. ஏன் நீங்கள் அன்னைக்கு ஜோதிகா தானே சொன்னீங்க, நான் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கே போகலை, நான் வந்துட்டேன் அப்படின்னீங்கல்ல, இப்போ ஏன் கோயிலாக போகிறீங்க? அப்போ நீங்கள் எல்லாம் காரியத்துக்கு வேணும்னா என்ன வேணால் செய்வீங்க. அப்போ மக்கள் என்ன ஏமாளிகளாக உங்களை பார்த்துட்டு இருப்பாங்களா?
இது முதல் விஷயம். ஏற்கனவே உங்கள் மேலே வந்து ஒரு அப்பட்டமான வெறுப்பு மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அது முதல் காரணம். அந்த வெறுப்பும் தாண்டி நீங்கள் உண்மையாலுமே ஒரு நல்ல படத்தை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த படத்தை யாராலையும் வந்து ரிவ்யூ சொல்கிறதுனாலலாம் அந்த படம் வந்து என்ன ஆகாது, ஓடாமல் நிற்காது. இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு என்ன ஒரு விளம்பரம் எதுவுமே இல்லை. படம் உண்மையாலுமே நல்லா இருக்குது, என்டர்டெயின் பண்ணுது, தன்னால் ஓடுது. ஸோ நீங்கள் இந்த பாகுபலிலாம் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டு பாகுபலி 1 வந்தப்போ அது ஒரு ஏதோ தெலுங்கு டப்பிங் படம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. படம் பார்த்தவங்க வந்து விமர்சனம் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து பிக்கப் ஆகி போகுது. அப்போது உண்மையாலுமே ஒரு தரமான படம் வந்து அதற்கான ரசிகர்களை வந்து அதுவே இழுத்துக்கும். அது ஒரு விஷயம். நீங்கள் உச்சபட்ச ஆணவத்திலையும் மமதியிலையும் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் நடித்தோம்னா நாங்கள் தமிழ் சினிமாவோட வரலாற்றையே மாட்டிடுவோம், கங்குவான ஒரு படத்தை எடுத்திருக்கோம், இதெல்லாம் பாருங்கள் அநியாயங்க, எவ்வளோ ஒரு உலகத்தரமான படத்தை எங்கள் வீட்டுக்காரர் எடுத்திருக்காரு, இவங்க பாருங்கள் எப்படிங்கன்னா நீங்கள் நினச்சிக்கணும் எந்த ஆடியன்ஸுக்கு எந்த மாதிரி படம் பிடிக்குமோ அதை அவங்க கொடுக்கணும். கங்குவாவில் நீங்கள் நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க, மேக்கப்புக்கு மெனக்கெட்டிருக்கீங்க, கேமராங்களே. இங்கே தமிழக மக்களுக்கு அது தேவை கிடையாது. அங்கே அதில் என்ன ஒரு கதை கரு இருக்குது, நான் போய் அங்கே வந்து உட்காந்துருக்கிறேன், நீ எனக்கு என்ன ஒரு ஏதாவது அதில் ஒரு மெசேஜ் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு காமெடி இருக்கா, நீ ஏதாவது ஒரு என்டர்டெயின் பண்ணுறீங்களா, அதுதானே ஒழிஞ்சு என்ன படம் என்ன சொல்ல வராங்க எதுவுமே புரியாமல் ஒரு காட்டுக்கத்தெல்லாம் கத்திக்கிட்டு இறைச்சலை அப்படி இதாக இருக்கிறப்போ மக்களுக்கு ஐயோ எப்படா தேட்டரை விட்டு எந்திரிச்சு வெளியே ஓடியாருவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை கொடுத்துட்டு அதில் நீங்கள் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது. அடுத்து அதே போல் தான் இப்போ ரெட்ரோக்கும். ஸோ நாங்கள் இப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்கிறோம், அது இல்லைங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்பயே நாங்கள் இவங்களை வந்து அம்பலப்படுத்துகிறோம், பார்த்துக்கோங்க படம் ரிலீஸ் ஆக போகுது, கோயிலாக கிளம்புறாங்க, படம் வரட்டும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற சொல்கிறோம். நாங்கள் கேட்குறது உங்களோட படம் இத்தனை தோல்வி ஆகுதுல்ல, அப்போ கூட நீங்கள் என்ன சொல்லணும், நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து புண்படுத்தியிருக்கோம், நாங்கள் ஏதோ பேசின வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க, சொல்ல முடியாது உங்களால். அப்போது உங்களுக்கு புரியணும், இதே அடியை திமுகவும் சந்திக்கும் 26. இங்கே பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்களோட உணர்வுகளை புண்படுத்திட்டு இங்கே நான் ஒரு பெரிய தௌலத்தாக சுற்றுவேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இனி தலையடி கிடைக்கும். அதுக்கான உதாரணம் இது. இதே தான் திமுகவை நீ பண்ணு பாருங்க. 26 நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, வேஷம் கட்டுவீங்க, போய் தலையில் இதை கட்டிக்கிட்டு நிற்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் 26 உங்களுக்கு கிடைக்க போகிற அடி, நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க எல்லாரும். இல்லை இந்துக்களை நாங்கள் அப்படி பேசுனது தப்பு, நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு சூர்யாவிலேருந்து திமுக இருக்க எல்லாரும் கேட்பாங்க. அது நடக்கும். இப்போ ரீசெண்டாக நீட் எக்ஸாம் நடந்தது மேம். அதில் நீட் எக்ஸாமில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணதை விட முக்கியமாக ஒரு ஆளுடைய பார்ட்டிசிபேட் பண்ணதான் ரொம்ப வைரலாக போச்சு. அதாவது பொன்முடி அவர்களோட பேரனன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது எல்லாம் வீடியோ எடுத்து கவர் பண்ணி இதை பாருங்க இவரும் எக்ஸாம் எழுத போகிறாரு அப்படின்ற மாதிரி. ஏன் மேம் திமுக எகெயின்ஸ்டாக இருந்துட்டுமே அப்போ அவங்களோட ஃபேமிலி மட்டும் போய் எழுதுறாங்க? அப்புறம் அவங்களோடதே இப்படி தானேங்க, ஹிந்தி வேணாம்பாங்க, அவங்க ஸ்கூல்லலாம் ஹிந்தி நடத்திப்பாங்க. சாராய இது வந்து டாஸ்மாகே நாங்கள் வந்து மூடுவோம், இளம் விதவைகள் அதிகம் இருக்காங்கம்பாங்க, அவங்களே சாராயெல்லாம் நடத்திப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் நீட் எக்ஸாமுக்கு எதிராக பேசுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே போய் நீட் எழுதுனா தான் அங்கே மருத்துவர்களாக முடியும். இன்னொரு விஷயம் நீங்கள் இதில் பார்க்கணும், இங்கே ஒரு பெரிய பதவியில் இருக்கிற முதல்வரோட பேரனாக இருந்தாலும் சரி, இங்கே சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தாலும் ஒரு அடிமட்ட தொழிலாளியாக இருக்கிற ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, அவங்க பிள்ளைங்க மருத்துவராகணும்னா என்ன பண்ணணும், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இதை கொண்டு வந்திருக்காங்கல்ல. இதை விட சமூக நீதி என்னங்க வேணும் உங்களுக்கு? சமூக நீதின்னு வாய்க்கிலேயே பேசுகிறீங்களா? மாறன் அன்னைக்கு மேடையில் பேசுகிறாருல, என் பையனுக்கு ஒரு மெடிக்கல் சீட் வாங்க முடியலங்க, என் பையனை நீட்டு, ஏன்னா உங்கள் பையனேனா நீங்கள் என்ன அப்படி பெரிய வானத்துலேருந்து குதிச்சு வந்த தேவதூதனா? உங்கள் பையன் மெடிக்கல் சீட் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நீட் எக்ஸாம் எழுதணும். இதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சும்மா ஜஸ்ட்டு பாஸு ஏதோ ஒரு மார்க் உருப்படாத ஒரு மார்க் எடுத்திருந்தாலும் கோடி ரூபாயை கொண்டு இறச்சி ப்ரைவேட் காலேஜில் சீட்டு வாங்கிடுவீங்க. உங்கள் கோடீஸ்வர விட்டு பிள்ளைங்களும் டாக்டர் ஆகி பெருமைக்கு டாக்டர் ஆவீங்க. இன்றைக்கி உண்மையாலுமே தகுதியும் திறமையும் இருக்கிற குழந்தைகள் மட்டும்தான் மருத்துவராக முடியும். அந்த நிலைமையை கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதுதானே மிகப்பெரிய சமூக நீதி. நீங்கள் என்ன சமூக நீதின்னு என்னத்தை பேசிட்டு திரியிறீங்க? அப்போ எதுக்கு நீங்கள் எல்லாம் வாயிலை வயிற்றுல அடிச்சுக்கிறீங்க? இப்போ அடுத்து ஒரு உருட்டு 2 நாளாக உருட்டிட்டு திரியிறீங்க. ஐயோ தாலியை கழட்ட சொல்கிறாங்களாம், ஐயோ பூணில் கழட்ட சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், தாலியை கழட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே அது கண்டிக்கத்தக்கது. அதுக்கு வந்து தமிழிசைக்காலேருந்து எச் ராஜா அவர்கள்லேருந்து எல்லாருமே அதுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு குறிப்பு அங்கே குறிக்கப்படலை. அதிகாரிகள், அந்த செக் பண்ணுற அதிகாரிகள் தவறான இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அது ரொம்ப தப்பு, செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கோம். நான் கேட்குறேன், இதை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், எப்போ எங்களோட கலாச்சாரம் முக்கியம், எங்களுக்கு பண்பாடு முக்கியம், தாலியை வந்து பெண்கள் போட்டிருக்கணும், தாலியை கழட்டுன்னு சொல்கிறது தப்புன்னு. நீங்கள் மேடை ஏறி தாலி அறுப்பு போராட்டம் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் ஏன்ப்பா தாலியை கழட்டும் எப்படி குதிக்கிறீங்க? நீங்கள் அப்படியே டெய்லி காலையில் தாலியை எடுத்து கண்ணில் அப்படி ஒத்திட்டு தான் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தாலிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் மேடை ஏறி தாலி அறுப்பு போராட்டம் பண்ணுறீங்க, நீட் எக்ஸாமில் வெளியே கழட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறீங்க நீங்கள்? எப்போ இவங்க வந்து ரெட்டை கேம் ஆடுறாங்கன்னு பாருங்கள். பூணூலை கழட்டி வைக்க சொல்லிட்டாங்களாம். பூணூலை அறுப்போன்னு சொல்லிட்டு போய் எத்தனை பேரோட பூணூலை அறுத்து மூட்டையாக கட்டி அனுப்புனீங்க ஈவேராக்கு? அப்போ எப்படி இப்போ திடீர்னு பூணூல் மேலே உங்களுக்கு பாசம் வந்துருச்சா?
திடீர்னு தாலி மேலே உங்களுக்கு மரியாதை வந்துருச்சா? எப்பேற்பட்ட ரெட்டை வேஷம் போடுறாங்க இவங்க அப்படின்றத பார்க்கணும். சில அதிகாரிகள் பண்ணுற வேலை. ஏற்கனவே முதல்வர் அவர்கள் வந்து இருந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பெண்களோட கருப்பு ஷாலை கழட்டி வச்சுருப்போங்கன்னு சொன்னாங்க. பெண்களை மேலாடையை கழட்டி வச்சுருப்போங்க ஷாலன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையானோன்னா என்ன சொன்னாங்க, இது வந்து யாருக்கும் தெரில, அங்கே என்ட்ரன்ஸில் அந்த அதிகாரிகள் வந்து ஏதோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு. அப்போ அது உங்களுக்கு வந்தால் ரத்தம், இங்கே உங்களுக்கு தான் தக்காளி சட்னியா? அப்போ யார் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அவங்கள கூப்பிட்டு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு உடனே நீட் எக்ஸாம்னாலே இப்படி தான் அப்படின்னு உடனே ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பத்துலேருந்து. அடுத்த உடனே மாசு அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த நீட் எக்ஸாமில் வந்துங்க இதை வந்து விளக்கணும், இது உண்மையாலுமே வந்து ஒரு பெரிய தீங்கு மக்களுக்கு, அதை நீக்கணும்னா எடப்பாடி அவர்கள் தமிழிசை அவர்கள் எல்லாருமே எங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்க உதவி பண்ணாததுனால நீட் எக்ஸாம் இப்போ திருப்பி நடக்குதான். இது அவங்களோட கையாளாகாத தரத்தை காட்டுதான். யாரோட கையாளாகத்தனம்? எடப்பாடி அவர்கள், இவங்க தமிழிசை பாஜக இவங்களோட கையாளாகத்தனம் தான். இந்த மாதிரி ஒரு உலகமாக உருட்டை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? போய் நின்று எலெக்ஷன் மேடையில் வாக்குறுதி கொடுக்குறப்ப என்ன சொன்னார் உதயநிதி அவர்கள்? எங்களுக்கு தெரியும் நீட் எக்ஸாம் அதை எப்படி நீக்கணும்னு எங்களுக்கு தெரியும், அந்த ரகசியம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், வந்த உடனே மொத்தம் கையெழுத்து அப்படியே போட்டு அதை அப்படியே பண்ணி அப்படின்னீங்கல்ல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் 4 வருஷம் ஆச்சு. நீங்களும் உருண்டு புரண்டு அழுது கதறி அழுது என்னென்ன பண்ணுறீங்க, நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தணும்னு கையெழுத்து இயக்கம் நடத்துனீங்க. அப்புறம் போய்ட்டு எல்லா அனைத்து கட்சி கூட்டம் போடுறேன்னா அதுக்கு ஒன்று போட்டிங்க. இல்லை நாங்கள் சட்டசபையில் நாங்கள் வந்து மசோதா நிறைவேற்றுறோம். நீங்கள் இல்லை நாங்கள் அடுத்து உச்சநீதிமன்றம், நீங்கள் இன்னும் கலராக உருட்டிக்கிட்டு உங்களுக்கு அப்பட்டமாக ஒரு பொய்யை சொல்லிட்டீங்க. சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பாஜகவில் இருக்க தலைவர்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறீங்க. நீங்கள் அப்போ எடப்பாடி அவர்களையும் தமிழிசைக்காவிலையும் கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்தீங்களா? உதயநிதி அவர்களே கேள்வி கேட்கணும், இது யாரோட கையாளாகத்தனம்? மாசு அவர்கள் சொல்லணும், இது யாரோட கையாளாகத்தனம்? யார் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அவங்களோட கையாளாகத்தனம். இவங்க எப்படிலாம் வாய் வித்தையிலேயே விளையாட்டு காமிச்சிட்டு புடச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க இவங்கலாம். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்து அமைதியான இருக்கும்போது கூட வந்து எதிர்கட்சியினர் நம்ம மேலே எப்படி குற்றஞ்சாட்டு வைக்கிறது தெரியாமல் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க, ஈர பேனாக்கி பேயாக்குற விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு மேம். அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்களா நீங்கள்? சரி, நாங்கள் திரும்பி கேட்குறது என்னென்னா, முதல்வர் அவர்கள் டெய்லி நியூஸ் பார்க்குறாரா? முதல்வர் அவர்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா? முதல்வர் அவர்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு கொடுக்குதா இல்லையா? அவர் கண்ட்ரோலில் இருக்க காவல்துறைக்கிட்ட அவர் ரெகுலராக மீட்டிங் வச்சு என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, எவ்வளோ க்ரைம் ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியை திரும்ப முதல்வர் வந்து இந்த யானை தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கும்ல, இந்த மாதிரி பேசி முதல்வர் வந்து தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிறாரு. எவ்வளவு தினம் எவ்வளவு கொலை குற்றங்கள், பாலியல் வன்புணர்ச்சி, போதை கேஸ்ன்னு நடந்துக்கிட்டே இருக்கு. நியூஸ் பேப்பரை திறந்தா நம்ம கண்ணில் இவ்வளோப்படுது. முதல்வர் கணக்கு தெரியுதா தெரியலையா? இதோ நேற்று பாஜக நிர்வாகி ஒருத்தவங்க, மகளிர் நிர்வாகி, தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. குற்றம் நடக்குதுன்னா இவங்க என்ன சொல்றாங்க, தனிப்பட்ட வெறுப்பு, தனிப்பட்ட அதுன்னு சொல்லி ஒரு சாக்க சொல்லிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் கூட ஒருத்தவங்களை திட்டமிட்டு கொள்றதுக்கு ஒரு தைரியம் வருதுன்னா அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு தானே அர்த்தம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரர் 2 பேரும் அடிச்சுக்கிறான், ஏதோ அடிச்சுக்கிற வேகத்தில் ஒருத்தன் பிடிச்சி ஒருத்தனை தள்ளுறான், ஒருத்தன் இது பண்ணுறான், இல்லை ஏதோ ஒன்று எடுத்து அடிக்கிறான், அங்கே ஒரு கொலை நடக்குதுன்னா அது திட்டமிடப்படாத ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நடக்கிறது. அதுக்கு அரசு பொறுப்பேற்றுக்க முடியாது. ஒரு திட்டமிட்டு ஒரு ரவுடி ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணி இந்த நேரத்தில் ஆள் இல்லை, இந்த நேரத்துலேருந்து இங்கே போகிறாங்கன்னு பிளான் பண்ணி தலையை துண்டாக வெட்டி கொள்கிறான் அப்படின்னா அப்போ அங்கே காவல்துறை மேலே பயம் இருந்தால் அவன் செய்வான் அந்த வேலையை. அப்போ தொடர்ந்து இது போன்ற கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அண்ணாமலை அவர்கள் அன்றைக்கி ஈரோட்டில் பேசுகிறப்ப சொல்லியிருக்காரு, போக்சோ வழக்கு மட்டும் 16,000க்கு சில்லறை வந்திருக்கு. 16,510 போக்சோ வழக்குகள் வந்திருக்கு. பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் மட்டும் 4,900. இந்த இன்னொரு 100 வந்தால் 5,000 வந்துடும், 5K. இதெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும் 2021 இப்போ இந்த 25 இந்த 3 வருஷத்தில் மட்டும் நடந்திருக்கு. 3-4 வருஷத்துக்குள்ள மட்டும். அப்போது நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்க முதல்வரே? அண்ணாமலை அவர்கள் கையில் இருக்க புள்ளி விவரம் முதல்வர் கைக்கு போகலையா? அண்ணாமலை அவர்களால் எடுக்க முடிஞ்ச அந்த புள்ளி விவரத்தை முதல்வர் அவர்களால் எடுக்க முடியலையா? இங்கே இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தெரிகிற கள நிலவரம், இதுதான் பிரச்சனை, இதுதான் நடக்குதுன்னு தெரியறது முதல்வருக்கு தெரியலையா? அப்போ நீங்கள் என்ன முதல்வராக இருக்கீங்க? என்ன ஆட்சி நடத்துறீங்க? அமைதி பூங்கான்னு சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை இப்படி நாசம் பண்ணி வச்சுட்டு வெக்கமே இல்லாமல் இன்னும் அமைதி பூங்காவாக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ நீங்கள் என்ன இந்த ரோம் நகரமே பற்றி எறிகிறப்போ நீரோ மன்னன் ஃபிடில் வச்சுக்கிட்டு இருந்தானான்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்படி தமிழக மக்கள்லாம் வந்து வேதனையில் தவிச்சுக்கிட்டு கிடக்கிறப்போ உங்களுக்கு எதுக்கு பாராட்டு விழா? ஆஹா, என்னோட ஆட்சியில் தான் வந்து உச்சபட்சமாக கடன் வாங்கியிருக்கேன், தமிழகத்தை கடன்கார மாநிலமாக ஆக்கியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பாராட்டு விழா வச்சுக்கிறீங்களா?
பாருங்க மித்ததுலையாவது வந்து பொம்பளை பிள்ளைங்க பெண்களுக்கு தான், வயசுக்கு வந்த பெண்கள் 20 வயசுக்கு மேலே 18 வயசு பெண்களுக்கு தான் பாலியல் துன்புறுத்தல் நடக்கும். ஏன் ஆட்சியில் தான் போக்சோ, சின்ன குழந்தைங்க கூட வெளியில் போக முடியல, சிறு குழந்தைகளுக்கு மேலே கூட பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 16,000 கேஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பதியப்பட்ட வழக்குகள் தான் 16,000. இன்னும் இது வெளியே சொல்லாமல் எவ்வளோன்னு தெரியாது. ஏன்னா பொதுவாக ஒரு பெண்கள் மேலே வந்து ஒரு இது நடக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் பொதுவாக நினைப்பாங்க இது நம்ம குழந்தைக்கு பேர் கெட்டு போயிடும், வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அப்போ வெளியே தெரியாமல் இன்னும் எவ்வளவோ தெரியல. இதுக்கு காரணம் கஞ்சா, மெத்து, அபின்னு, இந்த போதை ஊசி இதெல்லாம். அப்போ உங்களோட ஆட்சியில் தான் இந்த போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்திக்கிறீங்களா? டாஸ்மாகில் இப்படி டார்கெட் வச்சு 50,000 கோடி தாண்டி இப்போ வித்துக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? இந்த சன் டிவியில் தான் அடிக்கடி போடுவாங்க, இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி, இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சியில் இருக்கிற ஒரு அதை ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவி விலகுறாங்க. யாருனால? எதனால? ஊழலால். வெக்கமா இல்லை உங்களுக்கு? இதுக்கு நீங்கள் பாராட்டு விழா எடுத்துக்கிறீங்களா? சொல்லுங்க, எதுக்குங்க? என்னங்க நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? பாராட்டு விழா உங்களுக்கு எதுக்கு எடுத்துக்கிறீங்க? அப்போ நீங்கள் நாங்கள் வந்து மாநில சுயாட்சியை காப்பாற்றிட்டு, என்ன மாநில சுயாட்சியை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க? இங்கே நடக்கிற பிரச்சனைகள் ஒன்றுக்கும் நீங்கள் நம்ம தமிழகத்துக்காக எதுக்குமே நீங்கள் குரல் எழுப்பலை. முழுக்க 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 வாக்கு வங்க அரசியல், உங்களோட ஓட்டு அரசியல், உங்கள் சுய லாபத்துக்காக, வெத்து விளம்பரத்துக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மக்கள் வேடிக்கையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2026 தேர்தல் திமுகவோட வாழ்க்கையில் மறக்க முடியாத தேர்தலாக இருக்கும். ஏன்னா இந்த 21லேருந்து நடக்கிற ஆட்சி காலம் இருக்குது பாருங்கள், தமிழக வரலாற்றிலே வந்து இது ஒரு இருண்ட காலம். தமிழக வரலாற்று நம்ம முன்னாடிலாம் இந்த சோழர் காலம், பாண்டியர் காலம், நடுவில் ஒரு இருண்ட காலம், இந்த களப்பிரர்கள்லாம் வந்தாங்க, தமிழக வரலாறு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியலங்கிற அளவுக்கு இந்த தமிழக வரலாற்றோட இருண்ட காலம் இது. மிக மோசமான ஒரு ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. புள்ள வீட்டுக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தானா எந்த போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டு வருவானோன்ற அளவுக்கு கேவலமான ஒரு ஆட்சியை நடத்திக்கிட்டு தனக்கு தானே பாராட்டு விழா நடத்தி கொண்டார் ஒரு முதல்வர் அப்படின்னு வரலாற்றில் ஒரு இருட்டு பக்கத்தில் வந்து இவரை வந்து பதிஞ்சு வைப்பாங்க நிச்சயமா. ஓகே மேம். ஆனால் இப்போ திமுகவினர் வந்து ஆராசா அவர்களே சொல்கிறாரு மேம், தாமரைக்கே நான் ஓட்டு போட தயாராக இருக்கேன். எப்போ அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா சட்டையை பிடிச்சாரு அப்படின்னான்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. அது இதுக்கு இல்லை, ராசா அவர்களுக்கு வந்து வாய்க்கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே தான் இருக்குது. அதுக்கு காரணம், அதுக்கு வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி. இவங்கெல்லாம் எப்படின்னா எல்லாம் பேசுறதெல்லாம் பேசிட்டு தங்களோட அடையாளத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறவங்க. இவங்களை ஏதாவது சொன்னோன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன், இந்த சமூகத்தை சேர்ந்தவன், அதனால என்னை இப்படி பேசுகிறாங்கன்னு அந்த ஒரு இதில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன வேணால் பேசலான்ற பேசிட்டு திரிகிறாங்க. அமித்ஷா அவர்களோட சட்டையை பிடிச்சி உழுக்க தயார்னா நான் வந்து தாமரைக்கு ஓட்டு போடுறேன், எடப்பாடி அவர்கள் உழுக்கு வரான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், ராசா அவர்களே, நீங்கள் வந்து நீங்கள் நேராக ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போகிறீங்க? உங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உங்கள் அரசு நடக்குதுல்ல, உங்கள் தமிழக முதல்வர் இருக்கார்ல, உங்கள் தமிழக முதல்வர் வந்து இங்கே வந்து காவேரியிலேருந்து நமக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், மேகதாது அணையை கட்டுவேன்றான். அடுத்து வந்து இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கேரளாலேருந்து குப்பையை கொண்டு வந்து கொட்டுறான். குப்பையை கொட்டிட்டு என்ன தள்ளிட்டு போகிறான்? கனிம வளத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். இதுக்கு ஏன் முதல்வரே இப்படி நடக்குது? இதை பற்றி அவங்க கிட்ட பேச முடியுமான்னு முதல்வரோட சட்டையை பிடிச்சி உழுக்க ராசா தயாரா? அடுத்தது நீட்டு ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் நினச்சோம் ஒரே கையெழுத்தில் போட்டு அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார்ல உதயநிதி. அவர் இன்னைய வரைக்கும் எதுவும் பண்ணலையே. எதுக்கே அப்படி பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்த? இன்னும் இந்த மாதிரி நேற்று வரைக்கும் நீட்டு தேர்வு நடக்குது, மக்கள் மூஞ்சியில் முழிக்க முடியல, அவமானமாக இருக்கேன்னு சொல்லி உதயநிதியோட சட்டையை பிடிச்சி உழுக்கிறதுக்கு ராசா தயாரா? இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் தான் பேசுனாங்க கனிமொழி அக்கா. இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு நீங்கள் டார்கெட் வச்சு ஹையஸ்ட் லெவலில் போய் சாராய போதை பத்தாமல் கள்ளச்சாராயம், மெத்து, அபின்னு, விச ஊசின்னு அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அப்போது கனிமொழி அக்காவோட சட்டையை பிடிச்சி உழுக்க நீங்கள் தயாரா? எதுக்குமா அந்த மாதிரி பொய்யா பேசினேன், இப்போ இந்த டாஸ்மாக் இருக்கிறதுக்கு என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் தயாரா? அடுத்ததா இந்த உங்கள் கட்சியில் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் பேசுனீங்க இந்துவாக இருந்தீங்கன்னா நீலாம் விபச்சாரியின் மகன், நீலாம் இந்துவாக இருந்தீங்கன்னா நீ வந்து உன்னோட அடையாளத்தை அழிச்சுக்கோ இப்படிலாம் சொல்லிட்டு எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் கோவிலாக போய் உளுந்து நின்று கும்பிட்டு மக்கள்கிட்ட நாங்களும் இந்து தான், என் மொண்டாட்டி இந்து தான், என் மொண்டாட்டியும் கோயிலுக்கு போவா, எங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்னோட 90% இந்துக்கள் தான் சொல்லி உங்கள் கட்சியில் கூளை கும்பிடு போட்டு ஓட்டு வாங்க வராங்கல்ல, அவங்க எல்லாரோட சட்டையும் பிடிச்சி உழுக்க ராசா தயாரா? அவ்வளோத்த விடுங்க. பெரம்பலூர் தொகுதியில் தானே அவர் முதல்ல இது பண்ணார். எதுக்காக இன்றைக்கி நீலகிரி தொகுதிக்கு அவரை கொண்டு போனாங்க? தனி தொகுதியை பொது தொகுதியாக்கனா, பொது தொகுதியில் நிற்கிறதுக்கு உங்களுக்குலாம் தகுதி இருக்கான்னு கேட்டதா யார் சொன்னது? விசிகால இருக்க வன்னியரசு சொன்னார். அதே போல் அதை அன்றைக்கி செயல்படுத்தி காட்டுற மாதிரி உங்களை இங்கேருந்து நீலகிரிக்கு தூக்கி அடிச்சாங்கல்ல, ஏங்க நாங்கள்லாம் பொது தொகுதியில் நிற்கக்கூடாதா அப்படின்னு சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்க உங்களுக்கு தைரியம் இருக்கா?
இதுக்கெல்லாம் தைரியமும் இதோ இல்லாத நெஞ்சுரமும் இல்லாத நீங்கள் அடுத்தவங்களை வந்து எதுக்குங்க இங்கே இருக்கிற இந்தியாவோட உள்துறை அமைச்சரை சட்டையை பிடிச்சி உழுக்க தயாரானு கேட்குறீங்கன்னா அப்போ நீங்களாம் எப்பேற்பட்ட கபடதாரிகள் நீங்களாம். அப்போ மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் முதல்ல உங்கள் ஆட்சியை ஒழுங்காக நடத்துங்க. எதுக்குங்க உள்துறை அமைச்சரோட சட்டையை பிடிச்சி உழுக்கணும்? நீங்கள் முதல்ல உங்கள் சட்டையை ஒழுங்காக போடுங்க. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைங்க. அதே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் நீங்களே உங்கள் சட்டையை கிழிச்சுக்கிட்டு நேராக போய் ஆளுநர்கிட்ட நிற்பீங்க. அப்போ மட்டும் ஆளுநர் தேவையா? அப்போ இவங்க எப்பேற்பட்ட ரெட்டை வேடம் போடுறவங்க, எப்பேற்பட்ட கபடதாரிகள் அப்படிங்கிறத வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ராசா அவர்களுக்கு வந்து இந்த முறை கிடைக்கிற தோல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கடுமையான தோல்வியாக இருக்கும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு இந்த ஒரு வன்மத்தை கக்கிற ஒரு பேச்சை பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு மக்கள் நிச்சயமாக ஒரு பாடத்தை போட்டுவாங்க. ஓகே மேம், இப்படி ராசா பேசுறது ஓகே மேம். ஒரு ஸ்டேஜில் நின்று அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மின் விளக்கு அவர் மேலே சரி வருதுன்னா உடனே அது வந்து கடவுள் இருக்காரு பாத்தியா, நீ பேசுறது உனக்கு பதிலடி கொடுக்குறாரு பாரு, இதெல்லாம் எப்படி மேம் கோரிலேட் பண்ணி பேசுறீங்க நீங்களா? ஏங்க அது உண்மைதானங்க. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு, புரியுதா? நான் உங்கள்கிட்ட நிறைய முன்னாடி இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பேன். இங்கே திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வருதுன்னா அடுத்த முறை ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுகவுக்கு எதிரில் யாருமே இல்லை, வேறு வழியில் திமுக தான் ஜெயிக்கிற நிலைமைக்கு இருக்குன்னா கூட இயற்கை அதுக்கு வழி விடாது. ஏன்னா திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு தீய சக்தி. எப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களோ அப்போ எப்படி பிரபஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைக்கும்? நீங்கள் வந்தீங்கன்னா மண்ணை சுரண்டுறீங்க, மலையை குடையிறீங்க, ஆற்று நீரை காலி பண்ணுறீங்க, எங்கே இருக்கிற நிலம் இருக்கோ அவ்வளோத்தையும் பிளாட்டு போட்டு விற்கிறீங்க, மரத்தை ஃபுல்லாக அழித்து காலி பண்ணுறீங்க. இயற்கைக்கே எதிரானவங்க நீங்கள். நாங்கள் உயிராக நினச்சி வணங்குற கோவில்களை என்ன நாசம் பண்ண முடியும், எப்படி கடவுள்களை இழிவுபடுத்த முடியும், இவ்வளோவும் நீங்கள் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களோட வேதங்களையும் எங்களோட பிராணங்களையும் இதிகாசங்களையும் எங்களோட மத நம்பிக்கைகள் எல்லாத்தையும் இழிவுபடுத்துவீங்க. இப்படி நீங்கள் எல்லாமே இயற்கைக்கு எதிராகவே எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துட்டு இயற்கை சும்மா இருக்குமா? இது பிரபஞ்ச விதி தானே. நீ வந்து தொடர்ந்து ஒரு ஒரு இதை வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா உனக்கு நெகட்டிவ் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு இடத்துல நேற்று நடந்தது பாருங்க, அவர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறாரு? செம்மொழியே கருணாநிதி தான் கொண்டு வந்தார். ஏன் தமிழ்ங்கிறது ஒரு தொன்மையான ஒரு மொழி, அது எவ்வளவு தொன்மையான மொழிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உலகம் முழுக்க போய் பாரத பிரதமர் பேசிட்டு இருக்காரு. பாரத பிரதமர் என்ன சொல்றாரு? தமிழ்ங்கிறது ஒரு தொன்மையான மொழி, இந்த மொழி என்னால் பேச முடியலையே, இந்த நாட்டில் நான் இந்த தமிழ்நாட்டில் நான் பிறக்கலையேன்னு நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு தமிழை புகழ்ந்து பேசுறாரு முதல்வர். பிரதமர் தமிழை புகழ்ந்து பேசுறவர் பிரதமர். ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லிக்கிறீங்க? இந்த தமிழுக்கே இது நாங்கள் தான் கொடுத்தோம், இந்த தமிழுக்கே எங்களால் தான் பெருமை வந்துச்சு, இந்த தமிழே கருணாநிதி இல்லைன்னா அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறப்போ எங்கள் தமிழெண்ணை நாங்கள் வந்து தமிழை எப்படி படிக்கிறோன்னா மித்த எல்லாரோட மொழி உணர்வு எப்படின்னு தெரியாது. தமிழை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னன்னா எங்களோட தமிழ் அப்படிங்கிறது வந்து தெய்வத்துக்கு ஒப்பானது. ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் சிவன் கிட்டேருந்து பிறந்தது தான் தமிழ் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு சிவனோட டமருலேருந்து ஒரு பக்கம் தமிழும் ஒரு பக்கம் சமஸ்கிருதமும் பிறந்தது, சிவனோட அந்த ஓசையிலேருந்து நம்ம சொல்கிறோம். அப்போது தமிழ் அன்னை அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து தெய்வமாக நினச்சி வழிபடுறோம். அப்போ நீங்கள் உங்களுக்கு வேணால் அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த தமிழ்ங்கிறது, எங்களுக்கு தமிழ் அன்னைங்கிறவங்க ஒரு தெய்வம். அப்போ நீ தொடர்ந்து இந்த மாதிரி நீ இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த டைமிங் பாருங்கள், செம்மொழியை வந்து கலைஞர் தான் கொண்டு வந்தாருனோட தடார்னு தலையில் விடுவ போகுது, புரியுதா? அப்போ அதுதான் ரொம்ப பேசக்கூடாது தம்பி, அடக்கி வாசின்னு அர்த்தம். அந்த இடத்துல பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தாலும் விழுந்திருந்தாலும் பாத்தியா, பிஜேபி அப்படி கிடையாது. அதான் சொல்றோம், எந்த இடத்துல விழுந்துச்சு அதை சொல்றோம்ல. அதாவது சொல்றோம்ல, இயற்கைக்கு வந்து இவன் பிஜேபி காரன், இவன் திமுக காரன், இவன் ஏடிஎம்கே காரன், இவன் அதெல்லாம் கிடையாது. நீ நல்லவனா கெட்டவனா, இயற்கைக்கு ஊறு பண்றியா இல்லையா, மக்களை துன்புறுத்துறியா இல்லையா, பொய் பேசுறியா இல்லையா, இதுதான் பிரபஞ்சத்துக்கு தெரியுமே ஒழிஞ்சு வேற எந்த கட்சிக்காரன் இதெல்லாம் தெரியாது. நீங்க பொய்யா பேசிக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா இயற்கை உங்களுக்கு தண்டனையை கொடுக்கறத நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். திமுக ஆட்சியில் கடுமையான பஞ்சத்தை சந்திச்சிருக்கு. திமுக ஆட்சியில் தான் பெரும் வெள்ளம் வரும், திமுக ஆட்சியில் தான் பெரிய வறட்சி வரும். நீங்கள் பாருங்க, அதை நிறைய பேர் நீங்கள் கிராமத்தில் பேச்சளவுக்கு சொல்லுவாங்க, ஐயோ இவனுங்க வந்தானுங்கன்னா ஆட்சிக்கு வந்தாங்கன்னா குடிக்க தண்ணி இல்லாத அளவுக்கு வறண்டு போயிருந்தான்னு. அந்த அளவுக்கு நீங்கள் இயற்கைக்கு எதிரானவர்கள். அதை நீங்கள் உங்களோட பேச்சிலையும் செயல்லையும் எல்லாத்துலேயும் காமிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது திமுக வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் எதிராக செய்யணுமோ அதை இயற்கையே செய்யும், எங்களோட தெய்வங்களே செய்யும். ஏன்னா இவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழகத்துக்கு நல்லது கிடையாது. தமிழகம்ங்கிறது ஒரு ஆன்மீக பூமி. அப்போ இந்த ஆன்மீக பூமியை எப்படி காப்பாற்றணுமோ அதை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக செய்யும். ஓகே. ஆனால் சேகர் பாபு அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் ஏதாவது பதிலடி கொடுத்தாங்கன்னா வெய்யக்கானல்ல தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப கொந்தளிப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு மேம். நீங்கள் பேச்சே இருந்தேண்ணா, அதை தான் சொல்கிறேன். அப்போ இவங்களுக்குலாம் வெய்யக்காலம் வந்தால் அது வராதா? அதாவது அடுத்தவங்களை வந்து ஒரு பாயிண்ட் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சரியான கருத்தியல் ரீதியாக அவங்கள எதிர்கொள்ள முடியலன்னா அடுத்தவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இல்லைனா அவங்கள வந்து இது பண்ணுறது. ஆமாம் உனக்கு தெரியாதா, நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு லூஸு, உனக்கு என்ன தெரியும். அது பெண்கள்லாம் இன்னும் இழிவா, நீ ஒரு பொம்பளை, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? ஆனால் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் தான் சமூக நீதிக்கே இங்கே டெஃபினேஷன் கொடுத்தோம் தமிழ்நாட்டில், நாங்கள் தான் பெண்களுக்கே இங்கே கல்வி கொடுத்து அதிகாரம் கொடுத்து யார் பண்ணாலும் சரி. வானதி அக்கா அன்னைக்கு எம்எல்ஏ வர்றது காரணம்
இங்கே பெரியார் தான் அப்படின்னு பேசுகிறாங்க, வெக்கமே இல்லாமல். இவங்க என்ன வானதி அக்காவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சாங்களா? இல்லை இங்கே தமிழிசைக்காவுக்கு வந்து இவங்க ஸ்காலர்ஷிப்பில் படிக்க வச்சு இவங்க பெரியார் படிப்பகம் மூலியமாக அவங்களுக்கு டாக்டரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா? வெக்கமே இருக்காது இவங்களுக்கு. எப்படி எல்லாத்துக்கும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்குவாங்கன்றது தெரியல. அப்போ ஒருத்தவங்க அவங்க வந்து இன்றைக்கி தமிழிசைக்காங்கிறவங்க அவங்க முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காங்க, ஒரு மூத்த தலைவர். அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு கண்ணியமான முறையில் பதில் சொல்லணும். இல்லை எனக்கு பதில் தெரியாதுன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு போயிடணும். அகராதித்தனமாக பேசுகிறத வந்து பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு ஏடிஎம்கேல ஒரு இவர் சொல்லியிருந்தார் பாருங்க, அவர் ஏற்கனவே யாராக இருந்தார், அவர் ஒரு ரவுடியாக இருந்தார், ஒரு கேடியாக இருந்தார், அவர் அப்படி தானே பேசுவாருன்னாரு. இப்போ அதே பதில் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அவங்ககிட்டலாம் நம்ம இன்னும் எதிர்பார்க்க முடியாதுங்க. வெள்ளத்தனையே மலர் நீட்டம்ங்கிற மாதிரி அவங்கவுங்க எந்த கேட்டகரியில் இருந்தாங்களோ அந்த மரியாதை தான் கொடுத்து அடுத்தவங்களுக்கு பேசுவாங்க. அவங்ககிட்டலாம் நீங்கள் ரொம்ப ஓவராலாக எதிர்பார்க்க முடியாதுல்ல. மேம், உங்கள் பொண்ணான கருத்துக்கள் இளைய பாரதங்களோட பந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றிங்க.